ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹார்ம் சயின்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பிளான் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸா வந்து கம்பெனி வந்து இருக்கு. நான் ஒரு 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலர் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். அப்படியே நான் லைவா வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஃபுல்லி வந்து பிளான் பேஸ்டு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ நேரத்துல தெரியும் 100% வந்து பிளான் பேஸ்டு. ஸோ அதனால மட்டும் தான் நான் வந்து லாஸ்ட் 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி குடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதால, நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ட விட வந்து பார்த்தீங்கன்னா, இது 90 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நானோ டெக்னாலஜி. ஸோ அதனால நான் லாஸ்ட் 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Losing hair, the real issue may not be your scalp. It could be your gut. When you have dysbiosis, an imbalance of gut bacteria, your body struggles to absorb key nutrients. Without those nutrients, your hair follicles weaken, and that leads to hair fall and thinning. Even hair cuticle analysis shows nutrient deficiencies linked to poor gut health. Ayurveda has always taught us a healthy gut is the root of beauty and vitality. So, what are the signs your hair fall is a gut issue? Bloating, poor digestion, fatigue, and modern studies confirm it. Healing your gut microbiome can restore healthy hair growth. It's time to reset from the inside. Balance your gut, fuel your follicles, and watch your hair revive. Want the step-by-step plan? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹார்ம் சயின்ஸ். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து கிடையாது. பட் ஆனா ஒரு சின்ன பிசினஸ் மாடல் வந்து இருக்கு. ஸோ ஓகேங்களா? நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து பண்றதுனா பண்ணலாம். இல்ல உங்களுடைய பர்சனல் யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பை பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்தியா மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, டாப் டூ பாட்டம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ மெயினா இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து டயபெட்டிஸ் வந்து இருக்கு. நீ சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஹைக்ல தான் இருக்கும். ஏன்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் தான் மேக்ஸிமம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டயபெட்டிக் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஹார்ட் கேர் வந்து இருக்கு. கட் கேர் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு செக்சுவல் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல அதர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு என்ன விஷயம் அப்டின்னா, உங்களோட கட் ஓகேங்களா? உங்களுடைய குடல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியா செரிமானம் வந்து ஆகல. அதனால உங்களுக்கு உடம்புல நீங்க எவ்வளோ தான் வந்து சத்தான பொருள் நீங்க சாப்பிட்டாலும், உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து கன்சியூம் வந்து பண்ணல அப்டின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கட் கேர் சாப்பிட்டு உங்களுடைய குடல் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேவையான நியூட்ரியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்க எவ்வளோ தான் வந்து வெஜிடபிள் சாப்பிட்டாலும், ஃப்ரூட் சாப்பிட்டாலுமே கூட உங்க உடம்பு வந்து அத கன்சியூம் பண்ணிக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கிறதால, ஸோ அத வந்து கன்சியூம் வந்து பண்ணிக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கட்ட வந்து நீங்க கிளீன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதனால கட் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ அடுத்து கேன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் இருக்கு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஸோ நெறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேன்சருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மெடிசின் வந்து இருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேன்சர் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ கேர் வந்து இருக்கு. ஸ்கின் கேர் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பயோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கும், ஹேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, போன்க்கு வந்து இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கொலாஜன் ஓகேங்களா? ஸோ கொலாஜன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரீசென்ட்டா வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆவறதுக்கும், பிம்பிள்ஸு, ஸோ அந்த ஸ்கின் ரெட்டினஸ் இதெல்லாம் வந்து போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொலாஜனல் வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் பண்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. தென் நீங்க வந்து உங்களுக்கு ஸ்லீப் நல்ல தூக்கம் வர்றதுக்காகவும் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? அத விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஃபேட் பர்னர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபேட் பர்னர் ப்ராடக்ட் வந்து என்னன்னா, இங்க நம்ம இந்தியாவுல ஸோ மேக்ஸிமம் நார்த் இந்தியா கூட விட்டுருங்க. சவுத் இந்தியாவுல நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுறது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தான். ஸோ அப்ப அந்த கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிடும்போது, சாப்பிட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு நீங்க அந்த ஃபேட் பர்னர் டேப்லெட் வந்து நீங்க எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க சாப்பிட்டதுல 50% ஆஃப் கார்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மோஷன் வழியாவும், யூரின் வழியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வரதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுல 2 பெனிஃபிட் நமக்கு வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஓவர் வெயிட் வந்து ஆகாம வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கும்போது வெயிட் வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாம வந்து தடுக்கிறதும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்சுலின் லெவல் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அப்ப என்னன்னா, நீங்க ஓவர் வெயிட்டும் ஆக மாட்டீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் பர்னர் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் நீங்க எனி
ப்ராடக்ட் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட கட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளீன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு நீங்க வந்து கட் கேர் ஃபர்ஸ்ட் எடுத்து, நீங்க உங்களுடைய கட்ட ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எந்த நியூட்ரியன்ட் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மென் ஹெல்த்துக்கு தேவையானது நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேக் டூ டீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செக்சுவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும், தென் ஷிலாஜித் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஈடி ஓகேங்களா? எரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆகல அப்டின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான சொல்யூஷனா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. மேக்ஸிமம் நீங்க வந்து 2 மந்த், 3 மந்த் எடுத்தீங்கனாலே விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து பார்க்க முடியும். தென் லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய எல்லா மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிசிஓஎஸ், பிசிஓஐடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இது இருக்கு. தைராய்டுக்கு வந்து இருக்கு. தென் ஹெல்த்தி சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து சைக்கிள்ஸ் வந்து கரெக்ட்டா போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? தென் ஹேர் கேர் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போன் அண்ட் ஜாயிண்ட் ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்னோட ஃபேமிலீஸ்ல இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மூட்டு வலி எல்லாமே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க வந்து இந்த போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் வந்து நீங்க குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்ட நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க ரெகுலரா எவ்ரி மந்த் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க கரியராவும் கொண்டு போகலாம். இத நீங்க மத்தவங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது மூலியமா ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது எல்லாமே நம்ம பின்னாடி வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல எப்படி நம்ம வந்து இதுல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றத நான் லைவாவே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹார்ம்ல நீங்களே வந்து டைரக்ட்டா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு வெல்னஸ் கோச்சோட சப்போர்ட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த வெல்னஸ் கோச்சா ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு 1 மந்த் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எடுத்து முடிச்சு, நீங்க வெல்னஸ் கோர்ஸா வந்து ஆகணும். அதுக்கப்புறமா தான் இத நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு சஜெஷன் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷனோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு தேவையானத வாங்கி குடுப்பேன். ஸோ இதுல நமக்கு பாருங்க வுமன் ஹெல்த், வெயிட் மேனேஜ்மென்ட், டைஜஸ்டிவ் ஹெல்த் அண்ட் செக்சுவல் ஹெல்த் அண்ட் லங் ஹெல்த். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மென் ஹெல்த்க்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கட் ஆர்மி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க கன்சியூம் பண்ணணும்னாலும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கட்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கியூர் பண்ணிக்கோங்க. அத கியூர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நானோ டெக்னாலஜின்றதால ஸோ ஈஸியரா 2, 3 மந்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத வந்து ரிசல்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 3 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆட் டூ கார்ட் வந்து குடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹிமாலயன் ஷிலாஜெட். ஸோ இது எதுக்காக அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இது கேட்டிருக்காரு. ஸோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுறதுக்கும் ஒரு மைல்டு ஈடி ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்தாரு. நான் அதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலி வந்து சஜெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ மென் வந்து பார்த்தோன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கிறவங்க இத எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தோன்னா, கன்சீவ் வந்து ஆகல அப்டின்னா, அதுக்கும் வந்து பார்த்தோன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்க முடியும். தென் வந்து உங்களுக்கு எரெக்டைல் ஃபங்ஷன் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கு அப்டின்னும்போது வந்து பார்த்தோன்னா, நீங்க அத எடுத்துக்கலாம். அதாவது மைல்டு ஈடிக்கு ஓகேங்களா? அதே இது ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா, கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல குவாலிட்டியே இல்ல அப்டின்னாலும் சரி, நீங்க வந்து இத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இருக்கும். தென் ஈடி மைல்டு ஈடி வந்து பார்த்தீங்கன்னா, அது இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க வந்து விசிபிள் பண்ணி பார்ப்பீங்க. செகண்ட் மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆகுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். தென் உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி ஃபங்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். தென் எரெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து 3 மந்த்ல வந்து சரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அவருக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆர்மி ஓகேங்களா? நீங்க எந்த ப்ராடக்ட் எடுக்கணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் கட் ஆர்மி நீங்க யூஸ் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறமா நீங்க எடுக்கும்போது, அந்த நியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய உடம்பு வந்து கன்சியூம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆர்மி வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் போடும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து கட் ஆர்மி ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிட்டா ரிசல்ட் வந்து நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட அம்மாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வெரிகோஸ் வந்து இருக்கு. அவங்க ரெகுலராவே வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அது ஆல்ரெடி காலி ஆயிருச்சு. நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து போட போறேன். ஸோ வெரிகோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கும் சரி, என்னோட ரிலேஷன் ஃபேமிலிக்கும் சரி, நான் வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோலோ டயபெட்டிஸ் வந்து வாங்கி குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், நீங்க எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் நீங்க ஆட் டூ கார்ட் வந்து குடுத்துட்டு, ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செக் அவுட் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ செக் அவுட் வந்து நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு நீங்க வந்த உடனே உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்கும். அந்த டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பரா நீங்க வந்து குடுத்துட்டு, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பே நவ் ஆப்ஷன் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து குடுத்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பில்லிங் பண்ண போறீங்களான்னு சொல்லி சேம் ஆஸ் ஷிப்பிங் அட்ரஸ் வந்து குடுத்துட்டு, பே நவ் வந்து குடுக்கணும்.
கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபோன்பேலயும் பண்ணிக்கலாம், பேடிஎம் ஸோ எல்லா யூபிஐ ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டோ, இல்ல டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இஎம்ஐல நீங்க போடுறதுனாலுமே கூட அந்த ஆப்ஷன் எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே இருக்கும். இல்ல உங்ககிட்ட சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்குன்னா, அந்த இடத்துல பே லேட்டர் ஆப்ஷன் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வாலெட் கனெக்ட் பண்ணி, நீங்க அத நெக்ஸ்ட் மந்த் கூட பே பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கிரெடிட் கார்ட்ல வந்து போட போறேன். ஏன்னா கிரெடிட் கார்ட்ல போட்டா எனக்கு சம் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எதனா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து இதுல வந்து பண்றேன். ஓகே. ஸோ நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்டின்னா, நான் வந்து கார்ட் நம்பர் வந்து குடுத்துட்டு, ஓடிபி வந்து போடுறேன். ஓகேங்களா? 4 அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா, கிரீன் கலர்ல இப்படி வந்துரும். அது இல்லாம உங்களுக்கு மெயிலுமே வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது. அதாவது இன்னைக்கு ஒரு எவ்ரி மந்த் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 20,000 வந்து சம்பாதிக்கிற சமயத்தில நான் ரூ. 5,600 வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா, குவாலிட்டி இல்லாம இங்க யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். என்னோட ஃபேமிலிலயோ, ஃப்ரெண்ட்ஸ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, யார் கேட்டாலும் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி குடுப்பேன். ஏன்னா, நான் இதுல வந்து வெல்னஸ் கோச்சா இதுல இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டைரக்ட்டா வந்து இதுல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட சொன்னா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி குடுக்க முடியும். ஸோ அதனால நீங்களும் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க டாக்டர் ரிப்போர்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து குடுக்கலாம் அப்படின்றத நான் எங்க டாக்டர் கிட்டயும், வெல்னஸ் கோச் கிட்டயும் நான் சஜெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா, நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் வந்து பண்ணி குடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென் ஹெல்த்லேருந்து, உமன் ஹெல்த்லேருந்து எல்லாமே வந்து இருக்கு. அதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இருக்கும். இன்னொன்னு ஜாயிண்ட் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி வலி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தை இல்லாம நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எஸ்பெஷலி நான் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகேங்களா? ஸ்பெர்ம் கவுண்ட்டும் பிளஸ் வந்து எரெக்ஷன் ஃபங்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கு. அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, செக்சுவல்ல லாங் டியூரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டூ ட்வின்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து மென்ஸ் வந்து தாராளமா வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்ட். எந்த ஒரு கெமிக்கலும் வந்து கிடையாதுன்றது தான். ஓகே. ஸோ அத செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழ கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. താങ്ക് യു. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ പേര് സുപ്രിയ. സീറോഹാമിൻ്റെ തൈറോ കെയർ എന്ന സപ്ലിമെൻറ്റ് കഴിച്ചതിൻ്റെ ഒരു റിസൾട്ട് നിങ്ങളുമായിട്ട് ഷെയർ ചെയ്യുന്നു. 14 വർഷമായിട്ട് തൈറോയിഡിൻ്റെ ഒരു പ്രോബ്ലം ഉള്ള വ്യക്തിയാണ് ഞാൻ. തൈറോനോ എന്ന് പറഞ്ഞ മെഡിസിനാണ് എടുത്തുകൊണ്ടിരുന്നത്. കൂടാതെ എൻ്റെ ഈ തൊണ്ടയുടെ ഇവിടെ ഒരു ബൾജിങ് ഉണ്ടായിരുന്നു. അത് നല്ലതായിട്ട് നോട്ടീസബിൾ ആയിരുന്നു, ഒരു മുഴ പോലെ. അങ്ങനെ ഇരുന്ന സമയത്താണ് ഞാൻ സീറോഹാമിനെ പരിചയപ്പെടാനും തൈറോ കെയർ എന്ന് പറഞ്ഞ സപ്ലിമെൻറ്റിനെ കൂടുതൽ അറിയാനും ഇടയായത്. ഞാൻ തൈറോ കെയർ എന്ന് പറഞ്ഞ സപ്ലിമെൻറ്റും കുർക്കുമിനും കൂടെ കഴിക്കാൻ തുടങ്ങി. ആ സമയത്ത് കഴിക്കുന്നതിന് മുമ്പ് എൻ്റെ തൈറോയിഡ് ലെവല് TSH ലെവല് ഒരു 13-ലായിരുന്നു നിന്നിരുന്നത്. എപ്പോഴും എനിക്കൊരു 7 വരെയൊക്കെ വരുള്ളൂ. അതിൻ്റെ താഴോട്ട് നോർമൽ ലെവലിലോട്ട് ഇന്ന് വരെ വന്നിട്ടില്ല. ഞാൻ ഈ തൈറോയിഡ് കെയറും കുർക്കുമിനും കൂടെ കഴിച്ചതിന് ശേഷം ഒരു മാസം കഴിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ, ഒരു മാസം കഴിഞ്ഞ് ചെക്ക് ചെയ്തപ്പോൾ എൻ്റെ തൈറോയിഡ് TSH ലെവല് 4-ലോട്ട് എത്തിയിരുന്നു. അപ്പം ഒരു മാസം കൊണ്ട് എൻ്റെ TSH ലെവല് നോർമലായി. അതിലൊക്കെ ഉപരി എനിക്ക് ഏറ്റവും സന്തോഷം തരുന്ന കാര്യം എൻ്റെ ഇവിടെയുള്ള ആ ബൾജിങ് അപ്രത്യക്ഷമായിപ്പോയി. ഇപ്പോൾ അത് കാണാനേ ഇല്ല. ഞാനത് സ്കാനൊക്കെ ചെയ്തിരുന്നു, പ്രോബ്ലം ഒന്നും ഇല്ല എന്നറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ കൂടി നമ്മൾക്ക് കാണുമ്പോൾ ഒരു ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. ആ ഒരു മുഴ പോലെ തൊണ്ടയുടെ ഇവിടെ നിൽക്കുക എന്ന് പറയുമ്പം നമുക്ക് കണ്ണാടിയിലൊക്കെ നോക്കുമ്പോൾ ഒരു ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. അതെനിക്ക് ഇപ്പോൾ കാണുന്നേ ഇല്ല, അത് മാറിപ്പോയി, അത് റെഡ്യൂസായിപ്പോയി. അതിലെനിക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. അതുപോലെ തന്നെ എൻ്റെ TSH ലെവൽ നോർമലായി. താങ്ക് യു സീറോഹാം. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ദിസ് വണ്ടർഫുൾ പ്രോഡക്ട്സ്. താങ്ക് യു.